தம்ப்நெயிலை பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் நான் நேற்று தான் இந்த லைவ் போட்டேன். லைவ் போட்டது என்ன ப்ராப்ளம்னா, நேற்று நான் வந்து ஃபுல்லுமே டவல் போட்டுட்டு தான் நான் நேற்று மதியம் லைவ் போட்டேன். அந்த லைவ் போடும்போது நான் என்ன செஞ்சேன், இப்படி செவுத்துல சாஞ்சிட்டு ஃபுல்லுமே எனக்கு கவர் ஆகிடுச்சு லைவில். அது சரி ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினச்சிட்டு தான் நான் கண்டிப்பாக அந்த லைவ் நான் வந்து தொடர்ந்தேன். ஆனால் நேற்று என்னாச்சு தெரியல, நேற்று சாயந்தரம் தான் எனக்கு இதுவாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், 1 மணி நேரம் கழிச்சு அன்லிஸ்ட்டில் போட்டு இன்றைக்கி பப்ளிக்கில் போட்டேன். பப்ளிக்கில் போட்டு கொஞ்சம் மூவ் ஆச்சு. பப்ளிக்கில் போட்டு 2வது நான் சரி ஒயிட் ஸ்டுடியோவில் போய் நம்ம பார்ப்போம்ல அப்படின்னு போய் பார்க்குறேன், அன்லிஸ்ட்டில் இருக்குது. இது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு லைவ் போட்டாலே எனக்கு மண்டை காயுது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதில் லைவ் போடுறத ஒரு 1/4 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வீடியோவாக போட்டுட்டு போயிடலாம். நம்மளுக்கு லைவ் போட்டாலே ஒரே அன்லிஸ்ட்டுன்னு தான் காமிக்குது. அதை நான் இன்னும் டெலீட் பண்ணல. அது லைவ் இதுலேயே அன்லிஸ்ட்லேயே தான் இருக்குது. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நாளை பின்ன எதனா நம்ம மானிட்டேஷன் பார்க்கும்போது பண்ணலாம். ஏன்னா நல்லா நானும் 3 வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே இல்லை, எப்போ பாரு அன்லிஸ்ட்டுன்னு காமிக்குது. அன்றைக்கி வீடியோ போட்டேன். வீடியோவில் போட்டதுமே எனக்கு ஒன்று மஞ்சள் கலர் கோடு மாதிரி வந்துடுச்சு. அதை பற்றி ஒருத்தவங்க கையில் நம்ம பழைய ஆளுங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ரெட் கலர் தான் வரக்கூடாது, மஞ்சள் கலர் வந்தால் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அன்லிஸ்ட்டில் வந்திருக்கு. திருப்பியும் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல. 2 தடவை லைவ் போட்டேன். 2மே ஒன்றுலாம் 150க்கு மேலே தான் போச்சு. அதுவும் அன்லிஸ்ட்டில் தான் வந்துச்சு. நேற்று ஒன்று போட்டேன், 11 பேரும் நம்ம தான் வந்தாங்க. அதுவுமே அன்லிஸ்ட்டு தான் வருது எனக்கு. எப்படி தான் லைவ் போடுறதுன்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எதனா ப்ராப்ளம்னா நானும் உங்களை கேட்டுக்கிறேன், நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானும் புதிய யூடியூபர் தான். நீங்களே உங்களுக்கு பழைய